பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்த இளைஞரை கத்திரிக்கோலால் குத்தி மரண மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் திருவிழாவில் அரங்கேறிய கொலைவெறி சம்பவத்தின் பின்னணி என்ன? மனைவியின் காதலனை கோயில் திருவிழாவில் வைத்து கத்தரிக்கோலால் குத்தி கொடூரச் செயலில் ஈடுபட்ட குலை நடுங்க வைக்கும் வீடியோதான் இது. தகாத உறவால் உண்டான பகை கொலை முயற்சியில் முடிந்ததன் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையைச் சேர்ந்தவர் 27 வயதான ராஜா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் என்பவரது மனைவி கிருஷ்ணவேணியிடம் நட்பாக பழகியுள்ளார். அடிக்கடி நேரில் சந்தித்து பேசி வர நாளடைவில் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியது. இந்நிலையில் கணவரின் வீட்டை விட்டு வெளியேறிய கிருஷ்ணவேணி ராஜாவுடன் கைகோர்த்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஊரை விட்டு ஓடியவர்கள் வேறு ஊரில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது ஆனைமலை மாசாணியம்மன் குண்டம் திருவிழா நடைபெற்று வருவதால் திருவிழாவுக்கு ராஜா வந்திருப்பதாக சந்தான கிருஷ்ணனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. மனைவியை தன்னிடமிருந்து பறித்தது மட்டுமல்லாமல் தில்லாக ஊருக்குள் வந்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் தகவல் கேட்டதும் சந்தான கிருஷ்ணன் கடும் ஆத்திரம் அடைந்துள்ளார். இதனால் கொடூர செயலுக்கு திட்டமிட்டு ராஜாவை தேடிச் சென்றுள்ளார். ஆனைமலையிலிருந்து டாப் ஸ்லிப் செல்லும் சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே ராஜாவை பார்த்த சந்தான கிருஷ்ணன் அவரை சரமாரியாக தாக்கி கத்தரிக்கோலால் குத்தி நிலைகுலைய வைத்துள்ளார். ரத்தம் சொட்ட சொட்ட வலியால் கதறிய ராஜாவின் மேல் ஏறி உட்கார்ந்து சந்தான கிருஷ்ணன் கொடூர மிரட்டல் விடுத்து மரண பயம் காட்டியுள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் சம்பவத்தை கண்டு கதிகலங்கி போனார்கள். அசம்பாவிதம் ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் சந்தான கிருஷ்ணனை சாந்தப்படுத்த முயன்றனர். அதற்குள் தகவல் அறிந்து வந்த போலீசார் சந்தான கிருஷ்ணனை கைது செய்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராஜாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். கொலை முயற்சி வழக்கில் சந்தான கிருஷ்ணனை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் திருவிழாவில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.